பெரும்பான்மை இறைவனுடைய திருவுள்ளப்படி உலக நன்மைக்காக அந்த முக்தி நிலையிலே இருக்கின்ற உயிர்கள் கூட பூமியிலே பிறப்பது உண்டு. பரமுக்தியாகின்ற திருவடி கலப்பு ஏற்படாத வரையிலும், எடுத்துக்காட்டு அப்பர் பெருமான் போன்றவர்கள். அப்பர் பெருமான் பூமியிலே பிறந்தார். பிறந்து இந்த பிறவியின் இறுதியிலே நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் என்று பரமுக்தியினை பெற்றார். அதற்கு முன்னர் அவர் முன்னமே முனியாகி எனையடைய தமம் முயன்றான் என்று பெருமானுடைய வாக்கினாலே அறிவிக்கப்பட்டபடி தவத்தினாலே பதமுக்தி நிலையில் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அவ்வண்ணமே ஆளாள சுந்தரரும் இருந்தார். சம்பந்த பெருமானும் அப்படியே இருந்திருக்க வேண்டும். ஆகவே பரமுக்தி நிலையிலே ஒரு உயிரானது இறைவனோடு கலந்து விட்டால் அது பிரித்து எடுக்க வராது. அதற்கு முன்னதாக இருக்கின்ற பதமுக்தி நிலையிலே இருக்கின்ற உயிரானது பெருமானுடைய திருவுள்ளப்படி உலகிலே மீண்டும் பிறப்பதற்கான வாய்ப்பு என்பது உண்டு என்ற அளவிலே இப்பொழுது தாத மார்க்கத்தை பற்றி சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இந்த 19வது பாடலை நாம் பார்த்து விட்டிருந்தோம். தாத மார்க்கம் சாற்றில் சங்கரன்றன் கோயில் தலம் அலகிட்டு இலகு திரு மெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திரு விளக்கிட்டு திரு நந்தவனமும் செய்து திரு வேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரியை. இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர். தெளிவான எளிமையான பாடல். இதனை நான் தங்களுக்கு சென்ற வகுப்பின் இறுதியிலே விளக்கிவிட்டேன். அதுல ஒரு திருவாசகம் சொன்னேன். ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரிகின்றேன் சதுராலே சார்வானே என்ற பாடல். அந்த பாடலிலே சரியை நெறியை உணர்த்துகின்றார். சரியாகின்ற தவமின்றி இந்த வாழ்வானது வீணே கழிகின்றது, பாழுக்கு நீரிழைப்பதை போல வாழா கழிகின்றது என்ற கருத்தான சொல்லப்பட்டது. அந்த பாடலிலே இருக்கின்ற ஒரு நயம் என்னன்னு கேட்டா, ஆமாறு என்றால் முடிந்த வரையிலும் வெளிப்படையாக திருக்கோயில்களிலே சென்று பெருமானை தரிசித்து கையெடுத்து வணங்கி தலையார கும்பிட்டு பெருமான் முன்னர் விழுந்து வணங்கி அவரை பிரதட்சிணம் செய்து வாயார வாழ்த்தி பாடி ஆடி வெளிப்படையாக வழிபாடு செய்கின்ற வாய்ப்பு இல்லாத நிலையிலே ஒரு உயிர் இந்த வாய்ப்பு தனக்கு இல்லையே என்று இறங்கி ஏங்கி இருத்தல் என்பதும் பெருமானுக்கு செய்கின்ற தொண்டுதான். அது மனதாலே செய்யப்படுகின்றது என்று கருதக்கூடாது. அதாவது உடம்பாலே பெருமானுக்கு தொண்டு செய்ய முடியவில்லையே என்று மனதாலே ஏங்கி இருத்தல் என்பதனால அது சரியன்கள் வரும். இது எதை போல அப்படின்னு கேட்டா, பெருமானுக்கு புறத்தே பொருளை திரட்டியும் புறத்தே உடம்பினால் முயன்றும் திருக்கோயில் கட்ட முடியாத நிலையிலே அத்துணை தொண்டுகளையும் தனியிடத்தே அல்லும் பகலும் உறங்காது அமர்ந்திருந்து உள்ளத்தாலே நினைத்து செய்தார் பூசலார் நாயனார். அப்ப அவர் உள்ளத்தாலே பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பது என்பது புறத்தே எழுப்பிய திருக்கோயிலுக்கு சமமாகின்றது. ஆகவே அது சரியாகின்ற தொண்டு. அதை சொல்லும் பொழுது ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்பு உருகேன். அகங்குழைந்து அன்பினால் உருகுதல். மதுரைக்கே ராணியாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் சமணமாகின்ற புறச்சமயத்தை சார்ந்திருந்த காரணத்தினாலே அன்றாடம் வெளிப்படையாக திருநீர் அணிவதற்கோ திருக்கோயில் வழிபாடு செய்வதற்கோ இயலாத நிலையிலே இருந்த மானியார் செய்த தொண்டு என்பது இது. மங்கையர்க்கரசியார் செய்த தொண்டு. அவருடைய நெற்றியிலும் திருநீர் அணிய முடியாத நிலை. என்ன காரணம்? திருநீர் அணிந்த நெற்றியை கண்டால் தீட்டுப்பட்டதாக நினைத்து தன் கணவன் வருந்துவான், கண்டுமுட்டு என்று வருந்துவான்.
அப்படி கணவனை துன்பத்திற்கு ஆளாக்க கூடாது என்று சொல்லி முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தி ஆர்கின்ற பாண்டிமாதேவி என்று சம்பந்த பெருமானாலே பாராட்ட பெற்றவர். திருநீர் கூட நெஞ்சிலே அணிகின்ற சந்தனத்தோடு கலந்து அணிந்து விடுவாராம், புறத்தே தெரியாது என்று. அப்படி பக்தி செய்தவர் அவர். அவரிடமிருந்து தொடங்குகின்றது இந்த திருவாசகம். ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையே நண்புருகேன் பூமாலை புனைந்து எத்தேன் என்று சொன்னார். பூமாலை புனைந்து பெருமான் திருவடிகள் வாழ்க என்று சொல்லி பெருமானை போற்றி காலங்கள் தோறும் தான் பறித்து தொடுத்த மலர்களினால் ஆகிய பணிகளை கொண்டு திருவொற்றியூர் பெருமானுக்கு அளித்து வந்தவர் சங்கிலி நாச்சியார். புகழ்ந்து உரையேன் என்று சொன்னார். தேவாரம்பாடிய மூவருக்கும் முதலாக பண்ணோடு பாடுகின்ற பதிய வழியை உணர்த்தியவரும் பெருமானுடைய தத்துவங்களையே அவருடைய பெரும் புகழையே அற்புத திருவந்தாதி என்று அருமையான 100 பாடல்களினாலே பாடி உலகுக்கு உணர்த்தியவருமாகின்ற காரைக்கால் அம்மையார் புகழ்ந்துரையேன் என்ற தொடரினாலே நமக்கு உணர்த்தப்படுகின்றார். புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் என்று சொன்னார். தேவர்கள் தலைவனாக இருக்கின்ற இறைவனுடைய திருக்கோயிலை திரு அதிகை வீரட்டானத்திலே அலகிட்டு மெழுக்கமைத்து நந்தவனமும் அமைத்து வழிபாடு செய்தவர் அப்பர் பெருமானுடைய தமக்கையாராகின்ற திலகவதியார். கூத்தாடேன் என்று சொன்னார். காலங்கள் தோறும் பெருமானுடைய திருமுன்னர் கூத்தாடி பெருமானுக்கு அந்த உபச்சாரத்தை வழிபாட்டினை அர்ப்பணித்தவர் திருவாரூரிலே பறவை நாச்சியார். ஆகவே இந்த சரியை மார்க்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற பெண்கள் 5 அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் அவர்கள் செய்த தொண்டிலே ஒன்றையும் செய்யாத யான் பெருமானே வீணாக வானாலை கழிக்கின்றேன், நீ யாரால் அடையப்படுவாய் என்று சொன்னால் புத்திசாலித்தனமாக பெருமானுக்கு இயன்றவாறெல்லாம் எவ்வாறு உடம்பினால் தொண்டு செய்ய முடியும் என்று நினைந்து எப்பொழுதும் தொண்டுபடுகின்ற அந்த பெருமக்களால் தான் உன்னை எய்த முடியும், சதுராலே சார்வானே என்று சொன்னார். ஆக மானியார், திலகவதியார், காரைக்கால் அம்மையார், சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார் ஆகிய 5 தொண்டாகின்ற சரியா மார்க்கம் அதனை திருவாசகம் திருச்சதகத்துள் வைத்து குறிப்பால் உணர்த்துகின்றது. இது ஒரு காரணம், இது ஒரு அகச்சான்று. திருத்தொண்ட தொகை காலத்திற்கு பின்னால் எழுந்ததுதான் திருவாசகம் என்பதற்கு இது ஒரு அகச்சான்று என்று பார்க்கின்றோம். சரியை தான் மார்க்கங்களிலே முதலிலே இருப்பது. ஒருவன் ஞானம் நிட்டையிலே தோய்ந்திருந்தாலும் கூட விழித்த நிலையிலே அவன் பெருமானுக்கு உடம்பினால் தொண்டுபடுவான் என்பது நூல்களிலே உணர்த்தப்பட்டிருக்கின்றது. நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே என்ற இந்த திருத்தாண்டகத்திலும் அந்த சரியா மார்க்கமானது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய உள்ளமே, நீ சாஸ்வதமான முக்தி பதத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வதன்படி செய். அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும், அதாவது அருணோதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும், புலர்வதற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும். எழுந்து பெருமானுடைய திருக்கோயிலை அலகிட்டு மெழுக்கிட வேண்டும். பெருமானுக்குரிய அலகிட்டு மெழுக்கிட வேண்டும்னா அதற்கு முன்னதாக நாம் குளித்து அனுஷ்டானம் செய்திருக்க வேண்டும் என்பது பொருள். தூய நீரிலே நீராடி திருநீர் அணிந்து 5 எழுத்து ஓதி பிறகுதான் பெருமானுடைய தொண்டிற்கு திருக்கோயிலுக்கு நாம் வரலாம். புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து என்பதனால திருநந்தவனத்திலே நம்முடைய கரங்களினாலே அன்று மலரக்கூடிய நான்மலர்களை
ஏனைய மலர்களினும் அவை சற்றே வெப்பம் கூடியிருப்பதை தொட்டு உணர்ந்து பறித்து, அவ்வாறு பறிக்குங்கால் முருகநாயனாருடைய புராணத்திலே சொல்லப்பட்ட வண்ணம் நம்முடைய மூச்சுக்காற்றும் வாய்க்காற்றும் அந்த மலர்களின் மீது படாமல், போதுகளாகின்ற பேரரும்புகளின் மீது படாமல் வாயினை கட்டி அவற்றை பறித்து, பிறகு தூய ஒரு தனியிடத்திலே இருந்து அந்த மலர்களை தரம் பிரித்து அவற்றை கொண்டு பெருமானுக்கு அணியலாகும் பள்ளித்தாமம். பள்ளித்தாமம் என்பது பெருமானுடைய சிரசின் மீது அபிடேகத்திற்காக வைக்கப்படுகின்ற சிறு கன்னிகள். அதாவது பெருமானை அபிடேகம் செய்யும் பொழுது நேரடியாக எந்த அபிடேக பொருளையும் பெருமானுடைய சிரசிலே விடக்கூடாது. பெருமானுடைய சிரசின் மீது பள்ளித்தாமம் வைத்துத்தான் அபிஷேகம் செய்ய வேண்டும். முன்னர் வைக்கப்பட்ட பள்ளித்தாமம் அபிடேகம் செய்யப்படுகின்ற பொருளோடு சென்று விட்டால் தொடர்ந்து வைப்பதற்கு என்று பள்ளித்தாமங்கள் பல செய்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு பெருமானுக்கு பூசிப்பதற்கு உரிய பள்ளித்தாமங்கள், பிறகு பூசித்த பிறகு அவனுக்கு அலங்காரம் செய்வதற்குரிய முடிமாலைகள், முடிக்கண்ணிகள், அவனுடைய காது தோடுகள் ஆக அமைகின்ற அந்த புஷ்பங்கள், பெருமானுடைய தோளிலே தொங்கவிடப்படுகின்ற தொங்கல்கள், திருவடியிலே சாத்தப்படுகின்ற பிணையல்கள் போன்ற மாலைகள், பலவிதமான தொடைகள், ஒரே நிறத்திலே அமைந்த பூக்களினாலே தொடுக்கப்படுகின்ற பணிகள், பல நிறங்களிலும் மலர்களை வைத்து கட்டுகின்ற வர்ண மாலைகள் என்று இவ்வாறு தூய அன்போடு ஆர்வத்தோடு செய்கின்ற இந்த மலர் பணி என்பது பணிகளிலே மிக உயர்ந்தது. துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகும் என்பது அப்பர் பெருமானுடைய தேவாரம். இவ்வாறு செய்கின்ற பணி பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி திருக்கோயிலுக்கு சென்று பூமாலைகளை கொடுத்து விடுகின்றோம். வாழா வந்துவிட வேண்டுமா? தேவார திருமுறைகளினாலே பெருமானை பதிகமாக புகழ்ந்து பாட வேண்டும். எம்பிரான் பொற்றி வானத் தவறவர் ஏறு பொற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெண்ணீர பொற்றி செம்பிரான் பொற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ பொற்றி கும்பரா பொற்றி என்னை ஆளுடை உருவ பொற்றி என்று இவ்வாறு உள்ள போற்றிகளினாலே அவரை போற்றவும், அவருடைய தத்துவத்தை கூறுகின்ற பாடல்களினாலே அவரை புகழ்ந்து பாடியும் இவ்வாறு வழிபாடு நிரம்ப மனம் நிரம்ப செய்ய வேண்டும். தலையார கும்பிட்டு என்றால் கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. நெஞ்சிற்கு நேராக கரங்களை குவித்து வணங்குவதும், பிறகு தலைக்கு மேலாக கரங்களை குவித்து வணங்குவதும், கண்ணீர் பெருக்கி வணங்குவதும், பெருமானை அட்டாங்க பஞ்சாங்கமாக நிலத்திலே விழுந்து வணங்குவதும், இவ்வாறு வணக்கங்கள் செய்யப்பட வேண்டும். தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி, அன்பு மிகுதியினால கூச்சமறியாது, யாராவது ஏதாவது நினைப்பார்களோ என்ற எண்ணமின்றி அன்பு மிகுதியினால பெருமானே உன்னை காண எனக்கு தந்தாயே, பெருமானே உன்னை நினைக்க எனக்கு தந்தாயே, பெருமானே உனக்கு தொண்டு செய்வதற்கு எனக்கு தந்தாயே, வாய்ப்பு தந்தாயே என்று அந்த நன்றி உணர்வோடு ஆனந்த கூத்து இயற்ற வேண்டும். ஆடுகின்றிலை கூத்து உடையான் கிழற்கு அன்பிலை என்று திருவாசகம். மனமே, நீ பெருமானை நினைத்து மெய்மறந்து ஆடமாட்டேன் என்கிறாய், இதனை கொண்டே உனக்கு பெருமானிடத்திலே அன்பு இல்லை என்பதை அறிகின்றேன் என்பது பொருள். ஆடுகின்றிலை கூத்துடையான் கிழற்கு அன்பிலை என்று எல்லாரும் பிரித்து பாடுகின்றோம். அவ்வாறு பாடக்கூடாது. ஆடுகின்றிலை கூத்து, நீ கூத்தாட மாட்டேன் என்கிறாய் என்ற காரணத்தினாலே உடையான் கிழற்கு அன்பிலை, நம்மை உடைய பெருமானுடைய திருவடிகளிடத்திலே உனக்கு உண்மை அன்பு இல்லை என்பதை நான் உணர்கின்றேன் என்பது பாடலுக்கு பொருள். ஆகவே சம்பந்த பெருமான் உள்ளிட்ட பெரியோர்கள் எல்லாரும் பெருமானை தரிசித்த பரவசத்தினாலே ஆடினார், பாடினார், அழுதார், விம்மினார், விழுந்தார், எழுந்தார், தொழுதார் என்றெல்லாம் பெரிய புராணத்திலே பல இடங்களிலே வருகின்றன. அப்படிப்பட்ட மெய்ப்பாடுகளோடு பெருமானை வழிபட வேண்டும். இவ்வாறு உடலினாலே பெருமானை வழிபடுவது சரியா மார்க்கத்தினுடைய
இறுதி நிலை என்று பார்க்கின்றோம். உடம்பினால் பெறுகின்ற பயன் என்பது என்ன? தோளார கும்பிடுதல் என்று அப்பர் பெருமான் கூறுகின்றார். வாயார வாழ்த்துதல் சரியினுடைய பயன், கண்ணார காணுதலும் சரியின் பயன். தரிசனம் என்பது சரியாகின்ற தொண்டுதான். எத்தனையோ பேர் கோயிலுக்கு போறாங்க, அங்கங்க கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோயிலிலே இருக்கின்ற நேரத்திலே பெருமானுடைய சந்நிதியிலேயே இருந்து இமையாத அவனை பார்த்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே கண்களிலே நீர் முட்டி தேங்க வேண்டும். இமைப்பதினாலே பெருமானுடைய காட்சி நீங்கிவிடுமோ என்ற அச்சத்தினாலே இமையாது பெருமானை பார்த்து கொண்டே இருந்து கண்களிலே நீர் சுரக்க வேண்டும். அது கண்ணார காணுதல். அது உடம்பினால் செய்கின்ற தொண்டாகும். தரிசனம் செய்தாலே முக்தி அளிக்கின்ற பெருங்கருணை பெருமான் நம்முடைய பெருமான். அப்பொழுது அதற்கேற்ப நம்முடைய மனப்பாங்கு அமைய வேண்டும். உள்ளம் ஈடுபடாது, உடம்பு ஈடுபடாது என்பதனால கிரியையிலே உடலாலும் உள்ளத்தினாலும் செய்யப்படுகின்ற தொண்டு என்று சொன்னாலும், சரியை என்பது உள்ள கலப்பில்லாமல் செய்யப்படுகின்ற தொண்டு என்பது பொருள் அன்று. மாறாக பெருமானை ஒரு மூர்த்தியிலே புறத்தே வைத்தோம், அகத்தே வைத்தோம், வெளிப்பட அவனுக்குரிய ஷோடச உபசாரம் என்று சொல்லப்படுகின்ற 16 வகை வழிபாட்டு முறைகளினாலே ஆகமங்களிலே சொன்னபடி, நமக்கு குருநாதர் அறிவித்தபடி சிவபூஜை செய்தல் என்பது அடுத்த ஸ்டெப்பு. அதற்கு முன்னதாக உள்ள எல்லாமே சரியை தான் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவனை புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே என்று இந்த சரியை மார்க்கத்தினை சிறப்பாக அபரவருமா நமக்கு காட்டுகின்றார். இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில பாடல்களை கூறுகின்றேன். அப்ப முதல் 8 திருமுறைகளை பாராயணம் செய்தால் உடம்பினாலே பெருமானுக்கு செய்கின்ற தொண்டுதான் மிகவும் விதந்து சொல்லப்படுகின்றது. சரியா மார்க்கம். என்ன காரணம்னா, பெருமான் நமக்கு இந்த கைகால்களோடு ஒரு நல்ல பிறவியை கொடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட பிறவி என்றால், ஏனைய புள்ளினம் விலங்கினம் அவற்றினும் உயர்ந்த ஒரு சரீரம், மனித சரீரத்தை கொடுத்திருக்கின்றார். அதனாலதான் அப்பர் பெருமான் திரு அங்கமாலை என்ற ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மின்களோ, மூக்கே நீ முரலாய், செவிகால் கெண்மின்களோ, வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய். ஆகவே நெஞ்சினால் நினைப்பதும் சரியை தான். நெஞ்சம் என்பது இங்கு உடம்பிலே ஓர் உறுப்பு என்ற அளவிலே அதுவும் சரியை தான் என்பதை, அந்த நுணுக்கத்தினை அறிய வேண்டும். கைகால் கூப்பி தொழீர், ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாதை வாக்கையால் பயன் என்பதனால திருக்கோயிலை வலம் வராத உடம்பினால் பயனில்லை, திருக்கோயிலை வலம் வராத கோகரணம் சூழா கால்களால் பயனில்லை என்று இவ்வாறு அங்கமாலையிலே நம்முடைய உடம்பிலே உள்ள எல்லா உறுப்புகளினாலும் பெருமானுடைய வழிபாடு இயற்றப்பட வேண்டும். வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்த பெருமான் என்பதும் வாழ்த்த வாயும் நினைக்க மடஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்ற அப்பர் பெருமானாலையும், அப்ப வாழ்த்துகின்ற வாய், தாழ்த்துகின்ற சென்னி, இவற்றிற்கு இடையிலே நினைக்கின்ற மடரஞ்சு என்று வருவதனால நெஞ்சால் பெருமானை நீடு நினைப்பதும் சரியையே என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இன்னும் பூஜை செய்யல, அவ்வளவுதான். மற்றபடி பேரன்போடு இந்த தொண்டுகள் எல்லாம் நிகழ்கின்றன என்பது இந்த சரியா மார்க்கத்தினுடைய ஒரு சிறப்பு. ஈடு இணையில்லாத ஒரு மார்க்கம் என்பது இந்த சரியாகின்ற மார்க்கம். இது தவத்திலே பெரும்பான்மையான தவம் என்பதை நாம் அறிய வேண்டும். தவத்தின் ஒரு பெரிய ஷேர் என்பது இவ்வாறு உடம்பினால் செய்யப்படுகின்ற தவம். பெருமான் நமக்கு 3 கரணங்களை கொடுத்திருக்கின்றார். மனமொழி மெய் என்று கூறுவார்கள். இந்த முக்கரணங்களினாலும் ஒருவர் புண்ணியத்தையும் ஈட்டலாம், பாவத்தையும் ஈட்டலாம். இந்த புண்ணிய பாவங்கள் இரு வினைகளாக இருந்து உயிருக்கு மறுபிரிவுகளை தரும். ஆனால் இந்த கரணங்களினாலே சிவனுடைய வழிபாடு செய்யப்படும் என்று சொன்னால், அந்த சிவ புண்ணியம் என்பது ஒருவனுக்கு சர்க்குருநாதனை வரவழைத்து மறுபிறவி இல்லாத பெருநிலையை தரும். இதுல கௌதம முனிவர் திருவிளையாடற் புராணத்துல
மீனாட்சி அம்மையாருடைய தாயாராகின்ற அவர்களுக்கு உபதேசம் செய்யறாரு. பாவங்களிலே உடம்பினால் செய்யப்படுகின்ற பாவத்தை விட வாக்கினால் செய்யப்படுகின்ற பாவத்திற்கு பவர் அதிகம், அதாவது பாவத்தன்மை அதிகம். அதனிலும் மனதினால் செய்யப்படுகின்ற பாவத்திற்கு பாவத்தின் தன்மை அதிகம். புண்ணியம் என்று எடுத்துக்கொண்டால் இது நேர் எதிராக வருகின்றது. மனதினால் செய்யப்படுகின்ற புண்ணியத்தை விட வாக்கினால் செய்யப்படுகின்ற புண்ணியத்திற்கு புண்ணியத்தினுடைய தன்மை அதிகம். உடம்பினால் செய்யப்படுகின்ற புண்ணியமே புண்ணியங்கள் அனைத்திலும் உயர்ந்தது என்று கூறுகின்றார். ஆகவே புண்ணியம் செய்பவர்கள் மனம் ஈடுபட்டு உடம்பினாலே அதனை நிரம்ப செய்வது என்பது சரியா மார்க்கம் என்று கூறப்படுகின்றது. தாத மார்க்கம், தாச மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. அதன் பயன் ஈசன் உலகு இருப்பர் என்று இந்த 19வது பாடலிலே நமக்கு விளக்குகின்றார். அடுத்தது சற்புத்திர நெறியாகிய கிரியையின் இலக்கணம், அதன் பயன் 20வது பாடலிலே நமக்கு சொல்லப்படுகின்றது. புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரை போது புகையொளி மஞ்சனம் அமுது முதற்கொண்டு 5 சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் ஜோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பக்தியினால் அரிச்சித்து பரவி போற்றி பரிவினொடும் எரியில் வரு காரியமும் பண்ணி நித்தலுமி கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன்றன் அருகிருப்பர் என எங்காலே. சரிக்கு அடுத்து வருவது கிரியை. கிரியைக்கு என்ன ஏற்றம்னு கேட்டா, இதுல நித்த நியமம் என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது இந்த சிவபூஜை எடுத்துக்கொண்டவர்கள் அன்றாடம் சிவபூஜை செய்தே ஆக வேண்டும். சிவபூஜை செய்யாத ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பதனால துயில் உணர்ந்து விழித்த உடனேயே நீராடி நீரணிந்து 5 எழுத்து உபதேசம் பெற்ற நிலையில் தான் சிவபூஜை செய்கிறார்கள். அதனை அந்த அனுஷ்டானத்தை முடித்து தன்னுடைய பூஜா முகூர்த்தத்திற்கு உரிய பூசையினை உடனேயே இயற்ற வேண்டும். என்ன காரணம்? சிவபூஜை செய்யாது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. சிவபூஜை செய்யப்படாமல் வாழா வேறு வேலைகளை செய்துவிட்டு அன்றைக்கு நாம் உயிர் துறந்தோம் என்று சொன்னால் அன்றைக்கு சிவபூஜை செய்யாது உயிர் பிரிந்தது என்ற குற்றமானது ஏற்படும். உயிர் பிரிகின்ற நாள் வரையிலும் இந்த சிவபூஜையினை ஒருவர் செய்து வந்தால் அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்ற உத்திரவாதம் தேவாரத்தில் இருக்கின்றது. திருவலிதாயம் நட்டபாடை பதிகம் சம்பந்த பெருமான் அருளியது முதல் திருமுறையில 3வது பதிகம். அதனுடைய 8வது பாடலிலே சம்பந்த பெருமான் நமக்கு கூறுகின்றார், உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போகுமே. உள்ளத்துயர், உள்ளம் என்பது இங்கே உயிரினை குறிக்கின்றது. சிவஞான போதத்தில் வருகின்ற நூற்பாக்களிலும் உதாரண வெண்பாக்களிலும் பல இடங்களிலே உள்ளம் என்பது உயிரினை குறிக்கின்றது ஆகுவேராக. அது அதற்கு முன்னோடியாக இங்கு தேவாரம் விளங்குகின்றது. உள்ளத்துயர் என்றால் உயிருடைய துயராகின்ற பிறவி துயர். அப்ப பிறவி துயர் என்பது உயிரினுடைய துயர். அது எப்பொழுது நீங்கும் என்று கேட்டால், எடுத்த பிறவியிலே ஒருவன் சிவபூஜையை உபதேசம் பெற்றுக்கொண்டு உயிருடைகின்ற நாள் வரையிலும் அவன் பூஜை செய்து விட்டான் என்றால் அவனுக்கு மறுபிறவி இல்லை. இதே போலவே இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது திருக்கோவையாரில. உயிர் பிரிகின்ற நேரத்திலே எந்த உயிரானது பெருமானை நினைந்து உயிர் விடுகின்றதோ அது மீண்டும் பிறக்காது. குறப்பாவை நின்குழல் வேங்கையும் போதொடு கொங்கம் விராய் நரப்பாடலும் புனைவார் நினைவார் தம்பிரான் புலியூர் மரப்பான் எடுப்பதோர் தீவினை வந்திடில் சென்று சென்று பிறப்பான் எடுப்பினும் பின்னும் துண்ணத்தகும் பெற்றியரே. அருமையான திருக்கோவையார் பாடல். இதை இங்க எடுத்து எதற்காக சொல்றேன்னா, நீங்க எல்லாம் திருக்கோவையார் கேட்கணும், ஆசைப்படணும், கேட்பதற்கு படிப்பதற்கு என்பதற்காக சொல்றேன். முன் செய்த நல்வினை பயனால இந்த பிறவியிலே ஒருவரை ஒருவர் கண்டு தலைவனும் தலைவியும் நமக்கு உரிய தலைவி இவள் என்றும் நமக்கு உரிய தலைவர் இவர் என்றும் உள்ளுணர்வினால் அறிந்து பெற்றோர்களுக்கும் உறவினருக்கும் தெரியாமல் காந்தர்வ விவாகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த களவு நிலையிலே கணவன் மனைவியாக வாழ்ந்து பிறகு அது தோழிக்கு அந்த களவானது அறிவிக்கப்பட்டு
தோழியினுடைய துணையினாலே அவர்கள் அடிக்கடி சந்தித்து வருகிறார்கள். அந்த நிலையில தோழி கூறுகின்றாள் தலைவனிடத்துல, நீ இவளை அழைத்து கொண்டு உன் ஊருக்கு சென்று விடு. என்ன காரணம்? இவளை முறையாக நீ திருமணம் செய்து கொள்வதற்கு உலகத்தினையும் நீ பரிசமாக கன்யா சுல்கம் என்று சொல்லப்படும் பழங்காலத்துல பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு தான் பணம் தரணும். இது பெரிய புராணத்துல நமக்கு சம்பந்த பெருமானுடைய புராணத்திலும் அந்த மருகலிலே ஒரு செட்டி பெண்ணுடைய துயரத்தை தீர்த்த அந்த அற்புதத்திலே நாம் அறிகின்றோம். அப்பொழுது நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இவளுடைய பெற்றோர் உனக்கு இவளை மணமுடிக்க மாட்டார்கள் என்பதனால நீ இவளை கொண்டு சென்று விடு என்று கூறுகின்றாள். அப்பொழுது உடன்போக்கிற்கு தலைவியும் தயார் செய்கின்றாள். செய்யும் போது என்ன காரணம் கூறுகின்றாள் அப்படின்னு கேட்டா, நாம் எல்லாம் அன்றாட பெருமானை நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். மனித வாழ்வு எப்படி இருக்கும்னா, நேற்று போல் இன்று இல்லை என்பது மனித வாழ்வினுடைய இலக்கணம். ஒன்றலா உயிர் வாழ்க்கை என்று நம்பியாருடைய தேவாரத்திலே, திருத்திநகர் தேவாரத்திலே இந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கு. நல்வினை நமக்கு பயனளிக்கின்ற வரையிலும் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும், நமக்கு எல்லாம் நல்லதா முடியும், நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும், சண்டை சச்சரவு இல்லாம வாழ்க்கை ஓடும். ஆனால் தீவினை பயனளிக்க தொடங்கிவிட்டால் நாம செய்யற காரியம் எல்லாம் பலனற்று போகும், நாம நல்லதா சொல்றதெல்லாம் கெட்டதா போகும் என்று நமக்கு அந்த பாவத்தின் பயனானது விளையும். இப்பொழுது எந்த உயிர் இறக்கின்ற தருவாயிலே பெருமானை நினைத்து விட்டதோ அதற்கு மறுபிறவி இல்லை. ஆனால் ஒரு தீவினை நமக்கு பலனளிக்க தொடங்கிய நிலையிலே உயிர் பிரிகின்ற நேரத்திலே நம்மால் பெருமானை நினைக்க முடியாது போய்விட்டால் மீண்டும் பிறக்க வேண்டி வரும். அவ்வாறு மீண்டும் பிறக்கும் பொழுதும் இவனே உனக்கு கணவனாக வருவான், இதே பெற்றோருக்கு நீ பிறப்பாய் என்பது இல்லை என்பதனால பெற்றோரை ஒழித்து அவர்களுக்கு மறைத்து விட்டு அவர்களை ஏமாற்றி இவனோடு எவ்வாறு தலைவனுடைய ஊருக்கு செல்வது என்று நீ தயங்க வேண்டாம். பிறவிதோறும் இவன் உனக்கு கணவனாவான் என்ற காரணத்தினாலே இவனோடு நீ சென்று விடு என்று கூறும் பொழுது ஒரு பெரிய உண்மை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, உயிர் பிரிகின்ற நிலையிலே நாம் பெருமானுடைய திருவிடையில் நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மறுபிறவி இல்லை என்ற உண்மையானது திருக்கோவையாரிலே அறிவார் சிவனே என்று சொல்லப்படுகின்ற திருவாசகம் பாடிய திருவாதிரிகளினாலே இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட உண்மை. உயிர் பிரிகின்ற நிலையிலே இந்த உயிரானது இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அன்றாடம் சிவ பூஜை செய்த கிரியா மார்க்கத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிலை சாத்தியமாகும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒருவர் துயில் உணர்ந்து நீராடி கொண்டிருக்கின்றார், அல்லது மலர் பறித்துக் கொண்டிருக்கின்றார், அல்லது பெருமானுக்கு பூசைக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்ப்போம். அப்பொழுது உயிர் பிரிகின்ற மரண வேதனை என்பது உயிருக்கு என்றைக்குமே தெரியும். அந்த வேதனை ஏற்பட்டது என்று சொன்னால் பெருமானுடைய பூசையை முடிக்காது இந்த உயிர் பிரிந்து விடுமோ என்று அந்த உயிர் பெருமானை நினைந்துவிடும். இந்த அரிய பெரிய நிலை என்பது சிவபூஜை செய்கின்ற நிலைக்கு முற்றாத சரியா மார்க்கத்தில் மட்டும் நிலை பெற்றிருக்கின்ற வரையிலும் இந்த நிலையினை பெறுவது என்பது அரிது. புகழ்ச்சோழ நாயனாருடைய புராணத்தில் பார்க்கும் பொழுது அன்றைய பூசையை முடித்துவிட்டு சண்டைக்கு வந்திருக்கிறார். அவர் சண்டைக்கு போற மொத்தம் உயிரோடு வீட்டிற்கு போவோம் என்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. செத்தா பரவாயில்லைங்கிற எண்ணத்துல அவன் எப்படி சண்டைக்கு வரான் அப்படின்னு கேட்டா, அவர் இன்றைய பூசையை முடித்து விட்டார், ஆகவே இன்று மரணம் எய்தினார், அதனால் குற்றம் இல்லை என்று நினைத்து வருகின்றார். ஒரு சிவ பூஜா துரந்தரர்கள் என்று சொல்லப்படுவார்கள், உள்ளன்போடு பூஜை செய்பவர்கள், நீலநக்க நாயனாரை போல சிவகோச்சாரியரை போல இருக்கின்ற பெருமக்கள். அவர்களிலே ஒருவர் சொன்னாரா, ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டே, இனிமேல் அந்த எருமை மாட்டுக்காரன் வரலாம் என்று சொன்னாரா. என்ன பொருள்? இன்றைய பூஜை முடிந்து விட்டது என்பது பொருள். ஆகவே மரண காலத்திலே இறைவனுடைய நினைவு ஒரு உயிருக்கு வர வேண்டும் என்றால் அது அன்றாடம் இறைவனை பூசிக்கின்ற அந்த பாங்கிலே அமைந்த உயிராக இருந்தால் நிச்சயமாக அந்த நினைவு என்பது வரும் என்று பார்க்கின்றோம். என்பதனால அப்ப சரியையோடு நின்று விடாமல் முறையாக பெருமானுடைய பூசையினை எழுந்தருளுவித்துக் கொண்டு அன்போடு அந்த பெருமானுடைய பூசையை அன்றாடம் செய்து வருகின்ற பயிற்சி என்பது இந்த மனித பிறவியிலே ஒவ்வொருவருக்கும் வேண்டும்.
அதை ஆசையோடு ஒருவர் அந்த பூசையினை எடுத்துழைத்துக் கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு பூஜை செய்வது, பூசைக்கு அடுத்த காரியத்தை நினைத்துக் கொண்டு பூஜை செய்வது என்பதெல்லாம் அபராதம். இப்ப உள்ளன்போடு பூசிப்பது, பூசையிலே தன்னையே மறப்பது என்ற அளவிற்கு பூசையானது செய்யப்பட வேண்டும் என்ற பெருமைகளை எல்லாம் இந்த பாடலிலே வைத்திருக்கிறார் நமக்கு ஆசிரியர் அருணந்தி சிவனார். புத்திர மார்க்கம், அதாவது புத்திர மார்க்கம் என்றால் புத்திரனை போன்ற நிலையிலே இருக்கின்ற மார்க்கம். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி என்ற அளவிலே இருப்பது சரியா மார்க்கம். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை என்ற அளவிலே நெருங்கி வருதல் சாமீப்பியம், பெருமானுக்கு நெருங்கி வருதல் என்பது இந்த கிரியா மார்க்கம். இதனை புகழில் புதிய விரைப்போது என்று சொன்னார். வாசனை அளிக்கின்ற போது, போது என்றால் பேரரும்பு, அன்றைக்கு மலரக்கூடிய நான் மலர், புதிய மலர், அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானுக்கு பூசைக்குரிய அந்த பதார்த்தங்கள் சாமகிரிகள் என்று சொல்லப்படுகின்ற அவற்றை எல்லாம் அன்போடு தேட வேண்டும். திருக்கானப்பேர் தேவாரத்துல, கொல்லிப்பன் தேவாரத்துல சம்பந்த பெருமான் சொல்லுவார், ஒருவனுக்கு பெருமானுக்கு பூசிக்கக்கூடிய பூ கிடைக்க வேண்டுமே என்ற கவலை, புகை தூபம் கிடைக்க வேண்டுமே என்ற கவலை, தீபம் காற்றில்லாத இடத்திலே அணைந்து விடாமல் தீபம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கவலை, வெயில் மழை இல்லாத இடத்திலே வழிபோக்கனாக இருக்கின்ற ஒருவன் நல்ல இடத்திலே பெருமானை எழுந்தருளிவித்து பூஜை செய்ய வேண்டும் என்ற கவலை, பெருமானுக்கு பூசையிலே அமுதம் வைப்பதற்கு வசதிகள் வேண்டும் என்ற கவலை, பெருமானுக்கு அபிடேகம் செய்வதற்கு நுரை தீர்ந்த தூய புனல் நீர் கிட்ட வேண்டுமே என்ற கவலை என்று இவ்வாறு பெருமானை பூசிப்பதிலேயே எவனுடைய கவலை இருக்கின்றதோ அவனுடைய மலங்களை போக்கி பெருமான் திருவிடையை தருவார் என்று காணப்பேர் கொல்லிப்பன் தேவாரத்தில் சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இப்ப ஆகவே தன்னை பற்றிய கவலை, தான் பெற்ற பிள்ளையை பற்றிய கவலை, தாலி கட்டிய மனைவியை பற்றிய கவலை, அலுவலக கவலை, புற உலக கவலை என்ற கவலைகள் இன்றி பூசையை பற்றிய கவலையே அவனுக்கு இருக்கின்றதோ அவனுக்கு மறுபிறவி இல்லை என்று அறிகின்றோம். இது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம். வியாக்கிரபாத முனிவர் இந்த கிரியா மார்க்கத்திற்கு மார்க்கதரிசி, பயனீர் என்று சொல்லப்படுபவர், வழிகாட்டியவர். அவர் அந்த ஆதிமூலநாத பெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு சிறு பிள்ளையாக உபமன்யு பிறந்திருக்கின்றார். அவர் அத்தை வீட்டுல வளர்ந்தாரு. அப்புறம் இங்க கொண்டு விட்டுட்டாங்க. அங்க அத்தை வீட்டுல காமதேனு அதனுடைய பாலை உண்டு தெவிட்டி வளர்ந்த அவர் இங்கு கிட்டுகின்ற பால் அவருக்கு சுவைக்கவில்லை என்பதனால பாலினை உண்ணாமல் பசியினால் அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த குழந்தைக்காக பார்க்கடலை கூவி அழைத்து ஆதிமூலநாத பெருமான் அளித்தாரே அல்லாமல் அழுகின்ற குழந்தையை பற்றிய கவலையின்றி பெருமானை பூசித்துக் கொண்டிருந்தார் புலிக்கால் முனிவர் என்று சிதம்பரம் மகாத்மியம் நமக்கு காட்டுகின்றது. பார்க்கடலை பெருமான் எவ்வாறு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் நம்ம பாடுறோம். அது அந்த தகப்பனுக்கு அந்த குழந்தையை பற்றிய கவலை இல்லை, அவருக்கு பெருமானை பூசிப்பதில் தான் நாட்டம் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒரு அன்போடு பூசிப்பவனுக்கு பெருமானை பூசிப்பதில் தான் 24 மணி நேரமும் அந்த சிந்தனை இருக்கும். கவலைப்படுகின்ற குறை தேவை என்று, குறை என்றால் தேவை, தேவை தேவை என்று நல்ல மலர்களை பார்த்தால் பூசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருமா ஒரு நல்ல பூஜைக்காரனுக்கு? இதை பற்றிய செய்தியை நமக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்றாரு. அவருடைய தகப்பனார் பொய் சாட்சி சொல்லுவதற்கு அஞ்சி கிராமத்திலிருந்து இந்த கல்கத்தாக்கு வந்துட்டார். ஒரு மிராஸ்தாருக்கு பயந்து அங்கு அவர் தன்னுடைய பெரிய குடும்பத்தினை வைதிகம் செய்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். அங்கு அவருக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லை என்பதனால அவருடைய மருமகன் மாதம் 2 ரூபாய் அனுப்பிச்சிட்டு இருந்தாராம். அந்த 2 ரூபாய் அவருக்கு வரல ஒரு மாதம். அப்பொழுது பரமஹம்சருடைய தாயார் சொல்றாங்க, உங்களுடைய மருமகனுக்கு உடல் நலம் சரியாக இருக்கின்றதா என்று போய் பார்த்து வாருங்கள். அந்த அன்பு உள்ளம், காசு வரலையே என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லல, அவருக்கு என்ன நோயோ அதை பார்த்து வாருங்கள்னு அனுப்புறாங்க. அதற்காக இவர் புறப்படுறார். கல்கத்தால இருந்து அந்த கிராமத்துக்கு போகும்போது போகின்ற வழியிலே ஒரு வில்வ மரம் நன்றாக துளிர்த்து பச்சை பசேல் என்ற அந்த இலைகளை கண்டவுடனே அவற்றை பறித்து கொண்டு எதற்காக விட்டு விட்டு புறப்பட்டு சென்றோம் என்ற அந்த எண்ணமின்றி மறந்து போய்
வீட்டிற்கே திரும்பி வந்து விட்டார். வந்து பூசை பெட்டியை திறந்து வில்வம் நன்றாக கிடைத்து விட்டது என்பதற்காக பெருமானை பூசிக்கின்றார். என்ன காரணம்னா, ஒரு சிவதீட்சை பெற்றவன் அன்றாடம் 8 முறை பெருமானை பூசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உத்தம பட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உத்தமோத்தம பட்சம். அதனிலும் குறைத்துக் கொண்டே வருகின்றோம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பூசித்தல் அவசியம். அதற்கு அதம பட்சம், கீழிலும் கீழான பட்சம். ஒரு நாளும் பூசிக்காது இருக்கக்கூடாது. அதான் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் என்று கூறியிருக்கின்றது. அப்புறம் தேவாரத்துல பூசை எடுத்துக்கொண்டவன் இறைவனுடைய பூசையை முடிக்காமல் வாயில எதையா போட்டு சாப்பிடக்கூடாது. ஆக இறைவனுடைய பூசையை முதலிலே முடிக்க வேண்டும் என்ற நோக்கமானது இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆனால் பெருமானை ஒரு நாளுக்கு 8 யாமம் என்பதனால 8 யாமங்களிலும் 8 முறை பூசிக்கலாம் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இதுல இப்படி நிறைய நமக்கு படிக்கிறோம் கேட்கிறோம் என்பதனால அன்போடு பெருமானை பூசித்தல் என்பது ஒரு பெருநிலை. அந்த நிலை என்பது அன்பினாலே பெருமானை தரிசித்து வாயார வாழ்த்தி அவனுக்கு உடம்பினாலே செய்கின்ற எல்லா தொண்டுகளையும் செய்து பழையவர்களுக்கு தான் வரும். அதை எப்படி காட்டுகின்றார் சேக்கிழார் பெருமான் கேட்டா, இந்த சரியா மார்க்கத்தில் இருப்பவர்கள் கிரியா மார்க்கத்தில் இருப்பவர்களை பார்க்கின்றார்களாம். எப்படி பார்க்கின்றார்கள் அப்படின்னு கேட்டா, ஒருவர் பெருமானை எடுத்து வைத்துக் கொண்டு பூசிப்பதை சரியா மார்க்கத்தில் இருப்பவர்கள் பார்த்து ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க, நாம பூசை பண்ணல, இந்த பூசை பண்றவங்களுக்கு தொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூசைக்கு தண்ணீர் ஒப்பி தராங்க, பூசைக்கு பூ பறிச்சு தராங்க, பூசைக்கு சந்தனம் இழைத்து கொடுக்கிறார்கள். இவ்வாறு தொண்டெல்லாம் செய்யறாங்க. அப்படியெல்லாம் செய்துதான் பெருமானுடைய பூசை என்பது அவர்களுக்கு கிட்டும். அதனை பக்தராய் பணிவார்கள் புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது, தாவரிய அன்பினால் சம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும் படி கண்டால் இனிது உவந்து. சிவபூஜை செய்பவர்களை பார்த்தால் தடுக்க முடியாத அன்பினால அந்த பூசையை தரிசிக்க வேண்டும் என்று அருகிலேயே இருந்து தரிசித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க பூசைக்கு 2 பேரும் பேச மாட்டாங்க. குறிப்பறிந்து அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அதனை நிரப்புவார்கள். இனிது உவந்து பாவனையால் நோக்கினால் பலர்காண பயன் பெறுவார். மேவரிய அன்பினால் மேலவர்க்கும் மேலானார் என்று பக்தர்கள் என்பதற்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டா, உடம்பினால் பெருமானுக்கு தொண்டுபடுகின்ற சரியை நெறியிலே இருந்து கொண்டு பெருமானை கிரியா மார்க்கத்திலே பூசிக்கின்றவர்களை பார்த்து ஆசைப்படுகின்ற நிலையில் இருப்பவர்கள் தான் பக்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அங்கணனை அடியாரை ஆராத காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார். இந்த நிலையிலிருந்து என்ன முன்னேற்றம்னு கேட்டா, தாமும் ஒரு பூசை எடுத்துக்கொண்டு பெருமானை பூசிப்பதோடு கூட பெருமானை பூசிக்கின்ற பெருமக்களாகின்ற அடியார் பெருமக்களையும் பூசிப்பார்கள். இப்ப கிரியா மார்க்கம் என்பது பெருமானை பூசிப்பதோடு நின்று விடாது. என்ன காரணம், பெருமான் என்பவன் நம்மால் புறத்தோ அகத்தோ வைத்து பூசிப்பதற்கு எளியவன் அல்லன். அவன் நோக்கரிய நோக்காக நுணுக்கரிய நுண்ணுணர்வாக கழுவுகின்ற மீன்களிலே நழுவுகின்ற மீனாக இருக்கின்ற எட்டாக்கனி அந்த பெருமானை நாம் குரு லிங்க ஜங்கமங்களிலே வைத்து பூசிக்க வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. நம்முடைய குருநாதனிடத்திலே வைத்து பூசிக்கலாம். நம்முடைய குருநாதனையே கடவுளாக பாவித்து பூசிக்கலாம். ஒரு லிங்க திருமேனியிலே அவனை பூசிக்கலாம். நம் வீட்டிற்கு எழுந்துள்கின்ற அடியார் பெருமக்களை அவருடைய வடிவமாக கண்டு பூசிக்கலாம். நம் வீட்டிற்கு ஒரு அடியார் எழுந்துள்கின்றார், ஐயா நான் எனக்கு அவசரம் ஆயிடுச்சு, நான் கோயிலுக்கு சாயரட்சிக்கு போனோம், நீங்க இருங்க நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சாயரட்சி நேரத்தில் அந்த அடியார் வந்திருக்கிறார். அப்பொழுது பெருமானே இந்த அடியார் இடத்துல வீட்டுக்கு வந்திருக்கிறார், ஆகவே அவருக்கு தொண்டு செய்வதுதான் நமக்கு சாயரட்சையின் பலன் என்று அறிந்து செய்ய வேண்டும். அப்ப கடவுள் வேறு அடியார் வேறு என்ற வேறுபாட்டு உணர்வு இல்லாமல் இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது எழுந்துள்ளிருக்கின்ற அடியாரை கடவுளாகவே கண்டு வழிபடுதல் என்பது மாகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறு வருதல் என்பது கிரியா மார்க்கத்திலே ஒரு சாச்சுரேஷன், அதாவது வந்து கிரீமி லேயர்னு சொல்லப்படுற மாதிரி அந்த கிரியா மார்க்கத்தினுடைய பயனை நன்றாக நமக்கு பெற்றுத் தருகின்ற நிலைக்கு இந்த சரியா மார்க்கத்திலிருந்து நம்மை மேலெடுத்து கொண்டு செல்கின்றது. அங்கணனை அடியாரை ஆராத காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார். உள்ளத்திலே ஆசை எழுந்து கொண்டே இருக்க வேண்டும், பூசையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பூசித்துக் கொண்டே இருப்பவர்கள். பங்கையமா மலர்மேலான் பாம்பனையான் என்றிவர்கள் தங்களுக்கும் சார்வரிய சரண் சாரும் தவமுடையார் என்று சொன்னார்.
இவ்வாறு யார் இறைவனை பூசிக்கின்றார்களோ, இறைவனடியார்களை பூசிக்கின்றார்களோ, நேசிக்கின்றார்களோ, இவர்கள் பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் எட்டாத திருவடியை சென்று உறுதியாக அடையக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தவத்தை செய்பவர்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா, சரியைக்கு பிறகுதான் கிரியை. இந்த உடம்பினாலே எந்த ஒரு தொண்டு செய்ய முடியும் என்று சொன்னாலும் அந்த தொண்டினை செய்ய வேண்டும். இப்பொழுது பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெருமான் தான் பெருமக்களாக வருகின்றார் என்று வரும்பொழுது உடம்பினால் செய்யப்படுகின்ற எல்லா வகை தொண்டும் சரியாகும். எப்படி அப்படின்னு கேட்டா, அலகிடுதல், திருக்கோயிலை அலகிடுதல், மெழுகிடுதல், பூப்பறித்தல், மாலை தொடுத்தல், இதனை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஆனால் திருக்குறிப்பு தொண்டர் அடியாருடைய ஆடைகளை எல்லாம் தோய்த்து தூய்மையாக்கி கொடுத்தார். அது பெருமானுக்கு செய்கின்ற தொண்டாகவே ஆகின்றது. அது சொல்லப்படல. அதை குறிப்பினால் உணர்த்துகின்றார் இங்கு சேர்க்கிறார் பெருமான். யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள், இந்த உடம்பினால எதை செய்ய முடியும்னாலும் அதை பெருமானுக்காகவும் பெருமக்களாகவும் செய்ய வேண்டும், பெருமக்களுக்காகவும் செய்ய வேண்டும். அது நூல்களிலே சொல்லப்படாவிட்டாலும் நூல்களிலே எல்லாம் சொல்லப்பட்டு விடமாட்டான். நூல்கள் என்ன சொல்கின்றதுன்னு கேட்டா, இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட செய்திகளையும் அதனுடைய தெளிவினையும், இந்த நூல்களிலே சொல்லப்படாத செய்திகளையும் அவற்றின் தெளிவினையும் குருமுகமாகவும் அனுபவத்தினாலும் அருளினாலும் அறிய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நூலும் சொல்கின்றது என்பதனால எல்லாத்தையும் புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது என்பதனால திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவர் அடியார் பெருமக்களுடைய அழுக்கு ஆடைகளை அழுக்கு நீக்குகின்ற மாதிரி தன்னுடைய உயிரை பற்றியிருக்கின்ற வினை முதலிய மல மாசுகளை கடித்து வந்தார் என்று சொல்லப்படுது. அவர் துணியில இருக்கிற அழுக்க போக்கல, உயிர் குற்றங்களையே போக்கி கொண்டு வந்தார். ஆகவே மும்மரங்களிலிருந்தும் அவர் விடுபட்டார் என்பதனால அவர் பெரு வண்ணார் என ஒன்னார். அவரை வண்ணார் என்று பார்க்காதீர்கள் என்று நமக்கு சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார் என்பதனால இந்த உடம்பினாலே என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்று நாம் யோசித்து திட்டமிட்டு அத்துணை தொண்டுகளையும் பெருமானுக்கு செய்து பெருமானுடைய பூசையினையும் விரும்பி செய்தல் என்பது இந்த சரியை கிரியாகின்ற மார்க்கம். சரியை கிரியை என்ற இரண்டு மார்க்கங்களும் ஒன்றோடு ஒன்று தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற மார்க்கங்கள், கணவனும் மனைவியும் போல என்று கருத வேண்டும். இப்ப கணவனுடைய விருப்பப்படிதான் மனைவி செயல்படுகின்றாள். இருந்தாலும் கணவனுடைய எந்த செயலும் மனைவியின் துணையின்றி நிறைவேறாது என்பதனால சரியை என்பது கிரியைக்கு அடங்கி தொண்டு செய்கின்ற மனைவி போல் இருந்தாலும் கூட கிரியை என்பது சரியின் துணையின்றி நிறைவு பெறாது என்று பார்க்கின்றோம். ஆகவே இருவரும் சேர்ந்தே குடுத்தனம் செய்கின்ற கணவன் மனைவி போல இந்த மார்க்கங்கள் இருக்கின்றன. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த தாசமார்க்கமாகின்ற அந்த மார்க்கத்திலே சரியா மார்க்கத்திற்கு எடுத்துக்கட்டாக விளங்குவர் யாருன்னு கேட்டா அப்பர் பெருமான். அவர் அந்த உழவாரத்தினாலே வயதான காலத்திலும் இடையராது தொண்டு செய்து கொண்டு வந்தவர். அவருக்கு துணையாக யார் இருக்கின்றார் என்று கேட்டால் சம்பந்த பெருமான். அவர் சத்புத்திர மார்க்கத்தினை உலகிற்கு காட்டியவர் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இருவரும் இணை பிரியாதவர்களாக, சமகாலத்தவராக, கண்டெம்பரரிஸாக, சம்பந்த பெருமானை சில நாள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவரை பார்க்க வேண்டும், அப்பர் எங்குற்றார் என்று சம்பந்த பெருமான் கேட்டுக்கொண்டு பூந்திருத்திக்கு வருகின்றார். சம்பந்த பெருமான் இங்கு திருவாரூர் தரிசனம் பண்ணிட்டு மீண்டு வருகின்றார் திருப்பூருக்கு என்று அறிந்தவுடனே அப்பர் பெருமான் அவரை அந்த ஊர் எல்லையிலே சென்று வரவேற்கின்றார் என்பதெல்லாம் நம்ம படிக்கின்றோம். இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றதுன்னு கேட்டா, சரியையும் கிரியையும் இவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து தோளோடு தோள் கொடுத்து கொண்டு வாழும் என்பதனை நமக்கு உணர்த்தும். யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறு உயர்த்தார் பாதார விந்தத்தின் பாலாக. உடம்பினால் எது செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்முடைய பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேரட்டும் எனும் பரிவினால் என்றால் என்ற அன்பினாலே காதார்வன் குழையவர்க்காம் பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த சரியை மார்க்கத்திலே இருப்பவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார் என்பதனால பதமுக்தி என்பது மட்டம் என்பது பொருள் அன்று. பதமுக்தியிலே இருப்பவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்பதும் பொருள் அன்று. பெரிய புராணத்துல வருகின்ற தனியடையர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இறைவன் உலகு சென்று சேர்ந்தார்கள், இறைவன் அருகில் சென்று சேர்ந்தார்கள் என்றெல்லாம் வருகின்றன. அப்படி வரும்பொழுது அவர்கள் பதமுக்திகளை பெற்றார்கள் என்றுதான் புராணம் காட்டுகின்றது. அந்த தொண்டிற்கு ஏற்ப சாத்திரத்திற்கு விரோதம் இல்லாமல் என்பதனால அவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்று பொருள் அன்று என்பதை கூறுகின்றார். காதார்வன் குழையவர்க்காம் பணி செய்வார், தொண்டு செய்பவர்கள் கருக்குழியில் போதார்கள் என்றால் மீண்டும் ஒரு தாய் வயிற்றுக்கு வரமாட்டார்கள்
அவர் புகழ்க்கு புவனமெல்லாம் போதாவால். சரி, இந்த சரியில இன்னொன்று இருக்கு. என்னன்னா, பெரிய புராணம் கேட்டல் சிவபுராணம் கேட்ட என்று பெருமானுடைய லீலைகளையும் அந்த பெருமக்களுடைய புராணங்களையும் ஆசையோடு கேட்பது என்பதும் தொண்டுதான். அதுவும் சரியாகும். சங்கரனை சார்ந்த கதை தான் கேட்கும் தன்மையராய் அங்கணனை மிக விரும்பி. அப்ப அதனால என்ன ஆறுது? அயலறியா அன்பு வருகின்றது. இன்னொரு பொருளை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். அப்ப கண்களால் அவனைத்தான் பார்க்க வேண்டும், காதால் அவன் பெரும்புகழைத்தான் கேட்க வேண்டும், கைகளால் அவனுடைய திருவடிக்குத்தான் தொண்டு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அன்புதான் உண்மையான அன்பு என்று திருக்கையிலாய ஞானவராவில அந்த பேரிளம் பெண் என்பவள் ஒரு வெண்பா பாடிக்கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருக்கின்றாள் என்று நமக்கு சேரமான் பெருமாள் காட்டுகின்றார். அந்த நிலை எப்பொழுது வரும்னு கேட்டா, அயலறியா அன்பு என்றால் இன்னொரு பொருளை நினைக்காத அந்த அன்பு, என் உள்ளத்திலே பெருமானுக்கு மட்டும்தான் இடம் என்ற அன்பு நிலை என்பது அந்த பெருமானுடைய லீலைகளை அன்போடு கேட்டு வருகின்ற சிரவணத்தினால் வருவது என்று பார்க்கின்றோம். சங்கரனை சார்ந்த கதை தான் கேட்கும் தன்மையராய் அங்கணனை மிக விரும்பி அயலறியா அன்பினால் கங்கை நதி மதி இதழி காதலிக்கும் திருமுடியார் செங்கமல மலர்பாதம் சேர்வதனுக்கு உரியார்கள் என்று இவ்வாறு புராணம் கேட்பதனாலேயே பெருமானுடைய திருவடியை சேர்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்றும் இங்கு சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மெய்ப்பாடுகள் உடம்பிலே வரும். எப்படி வரும்? ஈசனையே பணிந்து உருகி இன்பம் மிக களிப்பு எய்தி பேசினவாய் தழுதழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீரழித்து அங்கு அருவி தர மயிர் சிலிர்ப்ப கூசியே உடல் கம்பித்திடுவார் மெய்குணமிக்கார். இவ்வாறு சரியை தொண்டு செய்தவர்களும் அதற்கு அடுத்தபடியாக பெருமானை எழுந்தொழிவித்து பூசிக்கின்றவர்களும் மெய்ப்பாடுகளை பெறுவார்கள். அதுதான் பத்துடையீர் என்று சொல்லப்பட்டது. அதாவது 10 இலக்கணங்கள், பக்திக்குரிய 10 இலக்கணங்களை பெறுவார்கள் என்ற ஈசனுடைய நினைவு வந்தவுடனேயே ஈசனை திசை நோக்கி தொழுவார்கள். பெருந்துரை என்ற பெயரினை கேட்ட அளவிலேயே உருகுவாரா நம்முடைய குருநாதர். ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பரிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து. திருப்பெருந்துறைக்கு எப்படிங்க போறது? வழி சொல்வீங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டுட்டா, திருப்பெருந்துறை என்ற ஊரினுடைய பெயரை கேட்ட அளவிலேயே ஆடுவார் பாடுவார் நம்முடைய குருநாதர் என்று பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு அந்த உள்ளத்திலே அன்பு நிறைந்திருக்கின்றது. ஈசனையே பணிந்து உருகி இன்பமிக களிப்பெய்தி பெருமானை பற்றி பேசும் பொழுது பேசினவாய் தழுதழுப்ப. திருப்பெருந்துறையா கேட்டீங்க, அது எப்படி தெரியுமா போகணும் அப்படின்னு சொல்லும் போதே வாய் தழுதழுக்கும். திருப்பெருந்துறை என்று சொல்லும் போது வாய் தழுதழுக்க வேண்டும். கண்ணிலே பெரும் தாரை நீராக பெருக வேண்டும். தென்னனென்று பெருமானுடைய பெயரை சொல்லும் பொழுது தென்னா என்னா முன்னும் தீசேர் மெழுகுத்து அந்த வாய் தழுதழுத்து கண்களிலே நீர் பெருகி பேச்சு வரக்கூடாது. கண்களிலே நீர் பெருகி உடம்பிலே அணிந்திருக்கின்ற திருநீரினை அழிக்க வேண்டுமா? மாசிலா நீர் அழித்து அங்கு அருவி தர அருவி போல் கண்ணீர் கொட்ட மயிர் சிலிர்ப்ப அந்த உடம்பிலே இருக்கின்ற முடிகள் எல்லாம் குத்திட்டு நிற்க கூசியே உடல் கம்பித்து உடம்பு ஆடி இவ்வாறு அந்த மெய்ப்பாடுகளை பெறுவார்கள். இந்த நிலையெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டா, சரியை நிலை கிரியை நிலை என்ற அந்த நிலைகளிலே இருப்பவர்களுக்கு வரும். அவர்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்ப்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் என்று தொண்டர்கள் என்று சொல்லப்படுவர்கள் யாருன்னு கேட்டா, உடம்பினால் பெருமானுக்கு தொண்டுபடுவர்கள் தான் அடிப்படையிலே தொண்டர்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை மறக்க மாட்டார்கள் என்ற உத்திரவாதத்தை இங்கு சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அவர்கள் எந்த பணியில் இருந்தாலும் அவர்கள் உள்ளத்திற்குள் பெருமான் ஆதார சுருதியாக காட்சி கொடுத்து கொண்டே இருப்பான். இப்படி எல்லா விதத்திலும் பெருமானுக்கு செய்கின்ற தொண்டினை தவம் என்று அறிந்து சிறிது பெரிது பார்க்காம செய்வார்கள். எப்படின்னு கேட்டா, அன்பு மிகுதியினாலே இருக்கின்ற வரகுண பாண்டியன் அவன் திருவிடமுருகர் கோயில பிராகாரம் வலம் வந்து கொண்டிருக்கின்றான். அந்த பிராகாரத்திலே ஒரு நாய் மலம் கழித்திருக்கின்றது. மன்னனுடைய கண்ணங்கு சென்றால் கீழே இருக்கின்ற பரிஜனங்கள் அந்த அலுவலர்கள் அவரது குறிப்பினை அறிந்து உடனேயே அந்த இடத்தை தூய்மை செய்து விடுவார்கள். ஆனால் மன்னன் தானே தன் கரத்தினாலே அந்த நாயினுடைய கட்டத்தை எடுத்து அந்த இடத்தை தூய்மை செய்தானாம்.
என்ன காரணம்னா, பெருமானுக்கு செய்கின்ற பணிகளிலே பெரியதென்று சிறியதென்று இல்ல. ஒரு மன்னன் பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பினால்தான் மன்னனுக்கு உரிய அந்த ஸ்டேச்சருக்கு உரிய தொண்டு என்பதில்லை. அவன் அந்த அந்த ஒட்டடை அடித்தாலும், உழவாரம் செய்தாலும், நாயின் மலத்தை போக்கி அந்த தரையை சுத்தம் செய்தாலும் எல்லாமே தொண்டுதான் என்பதனால மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாகாது என்று பெருமானுடைய தொண்டினை பிறருக்கு பங்கிட்டளிக்க கூடாது. அரசியல் பணிய வேண்டாம், அலுவலர்கள் மூலம் செய்து கொள்ளலாம். பெருமானுக்குரிய தொண்டிற்கு இன்னொருவரை ஏவக்கூடாது என்று சொல்லி அந்த மன்னன் வரம்பில் அன்பின் வரகுண பாண்டியன், பெரிய அன்பின் வரகுண தேவர் என்று சொல்வார். அந்த மன்னன் தானே இவ்வாறு செய்தான் என்று பார்க்கின்றோம் என்பதனால பெருமானுக்கு செய்கின்ற தொண்டுகளுக்கு ஒரு அளவே இல்லை. பட்டியலிட்டு அதனை அளவு செய்ய முடியாது. எல்லா நிலைகளிலும் பெருமானுக்கு எப்படியாவது தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அன்பு உள்ளத்தினாலே உடம்பினுடைய எல்லா உறுப்புகளினாலும் பெருமானுக்கு தொண்டுபடுவது என்ற ஒரு பெரும் தவம் சரியை. அதனுடைய ஐஸ் காப்பிங் என்று சொல்வார்கள். அதற்கு மேல லேசிங் என்பது கிரியை என்று பார்க்கின்றோம். இந்த இரண்டு மார்க்கங்களும் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கின்ற மார்க்கங்கள். இதுல கிரியா மார்க்கத்தினுடைய அந்த விஸ்தாரத்தை நாம் இந்த 20வது பாடலிலே பார்க்கும் பொழுது கிரியா மார்க்கத்திற்கு தேவையான அந்த நல்ல மலர்கள், புகை என்றால் தூபம், ஒளி என்றால் தீபம், மஞ்சனம் என்றால் திருமஞ்சனம் என்றால் அபிஷேகம், அதற்குரிய நுரைதீர் புனல் என்றால் நுரைக்காத புனல். ஒரு நீர் தூயதாக இருக்கின்றது என்பதை எப்படி அறியலான்னு கேட்டா, அந்த நீரினை ஆற்றினோம் என்று சொன்னால் நுரை வரக்கூடாது. நுரை தீர்ந்த புனல், டிஸ்டில்டு வாட்டர், கங்காஜலம் போல. அமுது என்றால் பெருமானுக்கு ஊட்டக்கூடிய அமுது. கண்ணப்பனார் அந்த அமுதினை தயாரித்துக் கொண்டுதான் ஏனையவற்றை தயாரித்தார். என்ன காரணம்? பூசையிலே அமுது என்பது ஒரு மேஜர் ஷேராக இருக்கின்றது. முதல் கொண்டு என்றால் முதலிய அனைத்து பூஜா சாமகிரிகள், பூஜைக்கு தேவையான பொருள்கள், இவற்றை கொண்டு 5 சுத்தி செய்து என்று சொன்னார். 5 சுத்தி என்பன பூத சுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்ற 5 சுத்தி. இவற்றையெல்லாம் வருகின்ற வகுப்பில நான் விளக்குகின்றேன். செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் ஜோதியையும் பாவித்து என்று சொன்னார். பெருமானை எழுந்துருவிப்பதற்கு அவனுக்கு ஆசனம் அளிக்க வேண்டும். அந்த ஆசனம் என்றால் சீட்டு. அந்த ஆசனத்தை சிவாசன மந்திரம், மூர்த்தி மந்திரம், மூல மந்திரம் என்ற 3 மந்திரங்களினாலே பெருமானுக்கு ஆசனத்தை அமைத்து அதுல நம்முடைய லிங்க திருமேனியை எழுந்துள்ளிக்க வேண்டும். அந்த லிங்க திருமேனிக்கு மூர்த்தி என்று பெயர். அதிலே பூசையை ஏற்றுக்கொள்கின்ற பெருமானுக்கு மூர்த்திமான் என்பது பெயர். அந்த மூர்த்திமானை நம்முடைய உள்ளத்தினாலே பாவித்து என்றால் தியானம் செய்து, ஆவாகித்து என்றால் இந்த புறத்தே காணப்படுகின்ற கோலத்திலே பெருமானே நீர் எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து அவரை புறத்தே எழுந்தருளுவித்து வரவழைத்து அவரை இங்க இருக்க செய்து, பிறகு சுத்த பக்தியினால் அரிச்சித்து அர்ச்சனை என்ற சொல் தமிழிலே முழு பூசைக்கும் உரிய ஒரு பெயர் என்பதனால தூய அன்பினாலே பெருமானை முழுவதுமாக பூசித்து, பூசையின் முடிவிலே பரவி என்றால் வழிபட்டு, போற்றி என்றால் வாக்கினால் துதித்து, பரிவினுடும் எரியில் வரு காரியமும் பண்ணி என்றால் பூசையினை அக்னி காரியத்தோடு செய்வது என்பது சிறப்பு. அந்த அக்னி காரியத்தின் பயன் என்பது உலக மக்களை சென்று சேரும். உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக அக்னி முகமாகவும் பெருமானுக்கு பூசை செய்து, அப்ப அக்னியிலே பெருமானுக்கு நிவேதனம் அளித்து பூசை செய்து, இவ்வாறு விதிப்படி தனக்கு உபதேசிக்கப்பட்ட கிரமப்படி, அதாவது முறைப்படி நித்தலம் என்றால் ஒரு நாளும் தவறாமல் டெய்லி வர்ஷிப். இன்னைக்கு செய்ய முடியாது, நாளைக்கு சேர்த்து செஞ்சிடறேன் 2 வேளை அப்படின்னு லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. நித்தலும் இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன்றன் அருகிருப்பர். பெருமானுக்கு அருகிலேயே இருக்கின்ற அந்த பெரும் பாக்கியமாகின்ற பதமுக்தியை பெறுவார்கள். நினையுங்காலே என்றால் இந்த கிரியா மார்க்கத்தினுடைய அருமை பெருமைகளை நினைக்கும் காலத்திலே இவ்வாறு நாம் நினைக்க வேண்டியிருக்கின்றது என்று கூறினார். இந்த பாடலை மேற்கொண்டு நாம் வருகின்ற வகுப்பிலே விளக்கிக் கொள்வோம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இதுவரை ஐயா அவர்கள் சிவஞான சித்தியாரின் சுபக்கத்தை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அற்புதமாக எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கு மதுரை ஞான பிரகாச சிவபிரகாசர் ஆய்வு மையம் சார்பாகவும் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அடியார்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்குறேங்கய்யா. திருடி வணங்குறேங்கம்மா.